மிகவும் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் கூட நாம் எல்லோரும் ஒரு மனதோடு அந்த தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலை வேளையிலும் நம் தேவனுடைய நாமத்தை நாம் எல்லோரும் இந்த இணையத்தின் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மை ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல அவர் ஆற்றி அரவணைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி அந்த நல்ல தேவனை நாம் எல்லோரும் இணைந்து ஒரு பாடலை பாடி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, இனி தோள் மீது சுமந்திடும் என் ஏசியா என்கிற அருமையான பாடலை சகோதரனோடு இணைந்து நாம் எல்லோரும் ஒரு மனதோடு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடலாம். ஹல்லேலூயா. நல்ல எங்களோடு இணைந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, என்னை தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, என்னை தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பங்கள், மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அது பனி போல ஆமென். மலை போல, மலை போல என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல, ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, என்னை தோள் மீது சுமந்திடும். ஆமென். ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, என்னை தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையா, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையானவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. என் பலவீன நேரத்தில், பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன். நிழல் போல, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே என் இயேசையா.
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் மாத்திரம் போதும், நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு தாய் போல பாசம், ஒரு தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட ஏசையா. ஒரு தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, அவரை போல உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. சொல்ல நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆம் தகப்பனே, நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் நாங்கள் என்றைக்கோ அழிந்திருப்போம் ராஜா. நீர் எங்களை தேற்றி எங்களை அரவணைத்து இந்நாள் வரைக்கும் எல்லா இக்கட்டிலும் மரண பரியந்தம் எங்களை கைவிடாமல் பாதுகாக்கிற தெய்வமே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து நீர் எங்களோடு செயலாற்றும் மீட்பர் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரம் என் ஆண்டவரை நோக்கி நாம் இணைந்து, நம் ஆண்டவரை நோக்கி இணைந்து தேவ சன்னிதானத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றுகிற தெய்வம். இந்த நாளில் கூட அநேக காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுது கண்ணீர் வடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரண வீட்டில் போனால் அங்கே ஒரு அழுகை சத்தத்தை நாம் கேட்கிறோம். இப்படி உலகத்தில் கண்ணீர் விடக்கூடிய ஜனங்கள் அநேகமாக இருக்கிறார்கள். ஆண்டவரும் கூட யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தில், சிறியே நீ ஏன் அழுகிறாய் என்று கல்லறை இடத்துல, ஆண்டவருடைய அடக்கம் பண்ணின கல்லறை இடத்துல அழுது கொண்டிருந்த சிறியை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்ட தெய்வம். ஆம், அருமையான தேவச்சனமே, நாம் எந்த இடத்துல அழ வேண்டும், எந்த இடத்துல நகைக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் இங்கே பார்ப்பீங்களானால், அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவருடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க நான் வந்தேன். ஆம், அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். நம்முடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்கு வந்திருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அல்லது அழுகையோடு பலவிதமான இழப்புகளோடு ஏன் எனக்கு இந்த நாள் வந்தது என்று சொல்லி அங்கலாய்க்கிற நீங்களும் நானும் நாம் அழ வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது தேவ சன்னிதானம். அந்த தேவ சன்னிதானத்தில் நாம் அழும் பொழுது நம்மோடு சேர்ந்து அழக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்பதனை நீங்கள் மறந்து போகக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீங்களானால், அங்கே ஆண்டவருக்கு பிரியமான லாசரு மரித்து போனார். அந்த இடத்துல ஆண்டவர் சென்று அப்படியே அந்த அழுகிற ஜனங்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அழுகிற ஜனங்களோடு சேர்ந்து அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலேயும் இந்த யோவான் சுவிசேஷம் 11:35 நீங்கள் பார்த்தீங்களானால் இயேசு கண்ணீர் விட்டார். ஆம், அருமையான தேவச்சனமே,
வேதத்தில் உள்ள மிக சிறிய வசனத்தில் ஒரு வசனத்தை என்று நீங்கள் இதை பார்க்கும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார். நமக்காக, துன்பப்படுகிறவர்களுக்காக, துயரப்படுகிறவர்களுக்காக, இழந்து போன இழப்பில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு பரிதவிக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதனை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. ஆம், அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுது பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41, 42 வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி இரட்சகராய் வந்த இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்து தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதபடி செய்த அந்த ஜனங்களையும் அந்த எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார் என்று தேவனுடைய வார்த்தை கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கொடுத்த இந்த நாளில் ஆவது ரட்சிப்புக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தால் நீ நலமாய் இருக்குமே. ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உருவே நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நீரூற்றை, மகிழ்ச்சியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால ஒருவேளை நீங்கள் இந்த நாளில் துக்கத்தோடு இருக்கலாம். அதுதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20 பாருங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாட்களில் ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு, ஏதோ ஒரு இழப்பு, இப்படி நீங்கள் மனிதனுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக கண்ணீர் வடிக்கிறவளாக நீங்கள் இருக்காதபடிக்கு தேவ சன்னிதானத்தில் வந்து நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது ஜனங்கள் ஒருவேளை உங்களை பார்த்து நகைக்கலாம், உலகம் சந்தோஷப்படும். ஆனாலும் ஒரு வேளை வரும், அந்த வேளையில் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அதுதான் அளவொரு காலம் உண்டு, சந்தோஷமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:4 பாருங்கள். துக்கமாய் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படி நாம் அழுது கொண்டிருந்தால் அந்த அழுது கொண்டிருக்கிற நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளவும். அது மட்டும் இல்லை, லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். இப்பொழுது அழுது கொண்டு இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் நகைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆம், அருமையான தேவச்சனமே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான கொடிய வியாதிகளோடு இருந்து நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னும் சங்கீதம் 126 நீங்கள் 5:6 நீங்கள் பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு அழுது கொண்டு போகிறவர்கள் அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு கடந்து வருவார்கள். இது நாட்களில் ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அழுது கொண்டிருந்தால் தேவன் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு இரக்கத்தை செய்ய சித்தமாயிருக்கிறார். அப்படியே இரக்கத்தை செய்து ஆண்டவர் உங்களுக்கு பலத்த காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 15 கூட நீங்கள் பார்ப்பீங்களானால் அங்கே தீர்க்கன் சொன்னான், ராமாவிலே புலம்பலும் அழுகையும் உண்டாயிருக்கும். அப்படியே அழுகை புலம்பலும் உண்டாயிருந்தாலும் அந்த அழுகை உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். பாருங்கள், நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். 15வது எரேமியா 31:15. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது தன் பிள்ளை இல்லாதபடினால் அவையில் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருந்தாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு தீர்க்கன் முன்குறித்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே ஆண்டவர் பிறந்த பொழுது எப்படியாவது ஆண்டவரை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பார்வோன் இந்த 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்தான். அங்கே அழுகையும் கூக்குரலும் சத்தமும் கேட்டது. இங்கே எரேமியாவில்
அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது. அவன் நினைத்தான், இதோ இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட்டதுனால நாங்கள் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து விட்டோம் என்று சொல்லி. ஆனால் அந்த அழுகை, அந்த கூக்குரலின் சத்தம் கம்பீரமாய் மாறிட்டு உலக இரட்சகர் இந்த உலகத்தில் பாதுகாக்கப்பட்டார். அதனாலே நாமும் இந்த நாளில் வெற்றியோன வாழுகிறோம் என்பதனை நீங்களும் நானும் அந்த விடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மோடு அழுகிற ஒரு தேவன் உண்டு, நம்மோடு கண்ணீர் வடிக்கிற ஒரு தேவன் உண்டு. அதுதான் ரோமர் நிருபம் 12வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அழுகிறவர்களோடு நீங்கள் அழுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து உலகம் சந்தோஷப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவர் அழுகிற அவர்களோடு நீங்கள் தேவ சன்னிதானத்தில் அழுகையோடு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர நீங்களும் நானும் முயற்சிக்க வேண்டும். அன்றைக்கு அந்த யோவான் சுவிசேஷம் 11:33 கூட மார்த்தாளும் மரியாளும் நீதிமான லாசரு மரித்த பொழுது அழுது கொண்டிருந்தார்கள். அந்த அழுது கொண்டிருந்த தேவனோடு அந்த மக்களோடு தேவன் அழுதபடியினால உலகத்தில் இதுவரை நடக்காத ஒரு அற்புதம், அங்கே மரித்து 4 நாட்களான லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின ஒரு அதிசயம் அங்கே நடந்தது. அந்த அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுகிற ஒரு தேவன் உண்டு. இப்படி நாம் அழுகிறதுனால என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கும் என்று சொல்லி சில காரியம் 1-2 வார்த்தைகளோடு சொல்லி நான் உங்களுக்காக சேவிக்கிறேன். அருமையான தேவச்சனமே, சங்கீதங்களின் புத்தகம் 84:4 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவே நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார். மழையும் குளங்களை நிரப்பும். அவர் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே காணப்படுவார்கள். எங்கள் நம்முடைய அருமையான இரட்சகர் தீர்க்கன் மூலமாக இந்த தாவீது ராஜா பேசக்கூடிய வார்த்தையை பாருங்க. இங்கே எழுதப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் நாம் பாக்கியவான்கள். அவர் நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தேவனை துதித்து கொள்ள இருக்க வேண்டும். இப்படி துதித்து கொண்டு இருக்க உங்களுக்கு செவ்வையான வழியில் நடக்கிற உங்களுக்கு என்ன வரும்? கீழே எழுதப்படுது, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவான்கள். ஆனாலும் நாம் அழுகையின் பள்ளத்தாக்கு உருவே தான் கடந்து போக வேண்டும். 6வது வசனம் சொல்லுது, அழுகையின் பள்ளத்தாக்கு உருவே நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நாம் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உருவே நடக்கிற நம்மை நல்ல ஒரு நீரூற்றண்டையிலே ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார். கொண்டு போய் விழும்பொழுது மழையும் குளங்களை நிரப்பும். அநேக நன்மையான ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணி உங்களை மகிழ்ச்சியாக வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கு உருவே நடக்கிற உங்களுக்கு பலத்தின் மேல் பலன் கொடுத்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். இப்படி இந்த நாளில் அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது. இன்னும் 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. தேவ சன்னிதானத்தில் அழுது கொண்டிருந்த அந்த அன்னாள் மறுபடி துக்க முகத்தோடு இருந்ததே இல்லை என்று சொல்லி தேவ வார்த்தை ஒன்று கேட்கிறவர்களுக்கு பல ஆசீர்வாதங்கள் 6 ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்களானால் கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு வாஞ்சி உள்ளவராய், எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய், காக்கிறவராய், விழித்திருக்கிறவர்களாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து இன்னும் பாருங்க, இந்த தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனார். 1 சாமுவேல் புத்தகம் 30:4 நீங்கள் படித்து பாருங்க. தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் எல்லா அழுவதற்கு பலம் இல்லாதபடி அழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தேவ சன்னிதானத்தில் அழுதபடினாலே அந்த 1 சாமுவேல் 30:8
தேவ சன்னிதானத்தில் விசாரிக்கும் பொழுது இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப பெற்றார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து நீங்கள் இருக்கலாம். தேவ சன்னிதானத்தில் வந்து நீங்கள் அழுது புலம்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஒரு கீர்த்தி பொருந்திய நாட்டை எழும்ப பண்ணுவார். உங்களுக்கு இழந்து போனதை எல்லாம் ரெட்டிப்பாய் தருகிற ஒரு தேவன் என்பதனை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்படியே இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒருவேளை அள்ளித்தூர விதையை சுமந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு போகக்கூடிய ஒரு நாட்கள் வரும். அதான் சொன்னார் ஆண்டவர், இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் அழுகையை பார்த்து உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அருமையான தேவச்சனமே, பல 28 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட சில காரியங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிற எங்களை பார்த்து அநேகர் ஏளனம் பண்ணின நாட்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு பெரிய மகிமையான ஆலயமும் எல்லா வழியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு, சத்துரு வெட்கப்படும்படிக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்து நாங்கள் மற்றவர்கள் முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறோம். மனுஷருக்கு முன்பாக அந்த எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறவர்களாய் நாங்கள் எங்களை காண்பித்து கொண்டிருக்கிறோம். அதான் பவுலடியார் சொன்னார், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தரிடத்தில் அழுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அழுகையின் கம்பீர சத்தமாய் அழுகையை கம்பீரமாய் மாற்றுவார். ஆசீர்வாதத்தை அருளி செய்வார். ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார். இந்த தேவன் இந்த ஆசிகளை உங்களுக்கு தருவதற்காக இந்த காலை நேரம் நான் உங்களுக்காக இணைந்து ஜெபிக்கும் பொழுது என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை போல எங்களை நேசிக்கிறவர் யார் ஆண்டவரே? ஆண்டவரே, அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுத தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே? நீர் அப்படியே எங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுத தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் தீமையான வழியில் நடந்து போகும் பொழுது, எருசலேமே, இந்த நாளிலாவது உனக்கு நன்மைக்கு ஏற்றவனை தெரிந்து கொண்டால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அழுது புலம்பின தேவன் அல்லவா ஆண்டவரே? அப்படியே இந்த நாட்களில் நாங்கள் இணைந்து தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். என் அப்பனே, இந்த காலை நேரத்தில் எந்தெந்த குடும்பத்து பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்களோ, அப்போ ஆண்டவரே நீர் சொல்லி கொண்டிருக்கிறேன், இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு ஒரு நீரூற்றாய் மாறப்போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது என்று சொல்லி ஆண்டவரை போய் சொல்லி கொண்டிருக்கிறார். நான் அந்த அபிஷேகத்தோடு நிரம்பி ஆவில அநேகருடைய இல்லங்களை ஆண்டவர் காண்பித்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த நாளில் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை பிள்ளை பாக்கியம் இல்லாதபடி அல்லது கடன் பிரச்சனைகளோடு ஏதோ ஒரு காரியத்தில் அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காலை நேரத்தில் உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறுகிறது. உங்களுக்கு ஒரு தெய்வீக பலன் கிடைக்கிறது. நீங்கள் இந்த உலக வாழ்வில் வெற்றியான வாழ்வு வாழ்ந்து ஒரு நித்திய வாழ்வு நேராக கடந்து போகக்கூடிய அந்த மகத்துவமான வல்லமையை ஆண்டவர் இந்த நாளில் ஊற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமாண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக, செபத்தின் மூலமாக இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து விட்டபடியாக சோதரோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்றுவென்று சதா காலங்களிலும் உறுதியாய் வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரிய தெய்வம் அருள் புரிவாராக. ஆமென், ஆமென், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9487457377 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 8826881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.